Chudava, special partner, Prestige Elegant Mixer Grinder. இது உன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். வராம போனா நஷ்டம் உனக்கு தான். வெயிட் பண்றேன், லேட் பண்ணாம வா. ஹலோ ஐஸ்வர்யா, ஏன் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயமா? என்னவா இருக்கும்? கோதாவரி, நீ தேவையில்லாம ஏதாவது மனசு போட்டு குழப்பிக்காத. நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. மீனாட்சி, நம்ம 2 பேரும் சாந்தி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். என்ன யோசிக்கிற? வா போயிட்டு வரலாம். இல்லம்மா, கோவிலுக்கு போக வேண்டியது இருக்கு. என்ன இன்னைக்கு என்ன விசேஷம்? ஒரு சின்ன வேண்டுதல்மா. என்ன வேண்டுதல்? ஓ, சுந்தர் குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க போறியா? ஆமாம்மா. உன்னை கட்டிக்க போற சுந்தர் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவர் மீனாட்சி. அவர் சந்தோஷம் தான் உன் சந்தோஷம் நினைக்கிற பாரு. உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, நான் போய் சாந்தி குழந்தைய பார்த்துட்டு வரேன். நீ கோயிலுக்கு போயிட்டு வா. சரிம்மா. வா உட்காரு. இல்ல பரவாயில்ல, சொல்லு. யாராவது பாத்திர போறாங்க, உள்ள வந்து உட்காரு, பேசணும். ஐஸ்வர்யா, ஏதோ பேசணும்னு சொன்னி, சொல்லு. 1 minute. இது ஒரு நிமிஷம் பாரு. அவங்க எல்லாரும் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா அவங்களுக்கு இப்போ பணம் வேணும்.
அது எப்படி வேணும்னாலும் வரலாம். அது நீ மனசு வச்சாலும் கிடைக்கும். சரி, புரியும்படி சொல்லவா? சுந்தரன் நீ எனக்கு விட்டு கொடுக்கணும். சுந்தருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கணும். அப்படி நடந்தா என் பேர்ல இருக்கிற சொத்தை அவங்களுக்கு கொடுப்பேன். அப்படி கொடுத்தா அவங்க ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். சுந்தர கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். நான் சந்தோஷமா இருந்தா சுந்தர சந்தோஷமா வச்சுப்பேன். சுந்தர் சந்தோஷமா இருந்தா அந்த குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த குடும்பம் மொத்தமும் சந்தோஷமா இருக்க இந்த தியாகத்தை கூட நீ செய்ய மாட்டியா? அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ இதை செய். இல்ல அவங்க எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைச்சா உன்ன மாதிரி ஒரு சுயநலவாதி இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. நீ சுந்தர உண்மையிலேயே காதலிக்கிறல்ல? ஹலோ, என்ன நீ சுந்தர உண்மையிலேயே காதலிக்கிறல்ல? நீ சுந்தர காதலிக்கிறது உண்மைனா அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னு நீ நினைச்சேன்னா சின்னதா ஒரு தியாகம் செஞ்சா போதும். அவங்க காலத்துக்கும் கஷ்டப்படாம வாழறதுக்கு என்னால பண்ண முடியும். அவங்க நல்லா இருக்கணுமா இல்ல அழிஞ்சு போகணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி, உங்க வீட்ல உன்னை தேட போறாங்க. நீ எங்க போனியோ என்ன ஆச்சோன்னு உங்க அம்மா டென்ஷன் ஆகுறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போ. யோசிச்சுட்டு ஃபோன் பண்ணு. ஒரு நல்ல முடிவை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அம்மா தாயே, சுந்தரோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவர் நல்லா இருந்தா அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுமா. எதுக்காக நான் அவாய்ட் பண்றேன்? ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிற, வீட்லயும் யார்ட்டையும் ஒழுங்கா பேச மாட்டேங்கிறேன்னு சக்தி சொல்றா. என்னாச்சு உனக்கு? மீனாட்சி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஏன் என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிற? ப்ளீஸ் என்கிட்ட பேசு. சொல்றேன், ஆனா அதுக்கப்புறம் நீங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டேன், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுமா? மீனாட்சி, நீ சத்தியம்லாம் கேட்குறேன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும். ப்ளீஸ் மீனாட்சி, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. சரி, நீங்க சத்தியம் பண்ண வேண்டாம், நானே என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம பிரிஞ்சிடலாம். காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சோம், 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழலான்னு ஆசைப்பட்டோம். ஆனா அது எதுவுமே நடக்காது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ. ஏய், என்ன மீனாட்சி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணனா? இல்ல எங்க வீட்ல இருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா? யாரும் பிரச்சனை பண்ணல, யாராலையும் பிரச்சனை இல்ல. பிரச்சனையே நான் தான், என்னாலதான் எல்லா பிரச்சனையும். ஏய், அப்படி யாரும் உன்கிட்ட சொன்னா? யாரும் சொல்லல, எனக்கே தெரியும். நான் ரொம்ப துரதிருஷ்டமானவ.
இன்னைக்கு உங்க குடும்ப ரோட்டுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நான் தான். நான் உங்க கூட வந்தா என்னோட துரதிருஷ்டமும் உங்க கூட வந்துரும். அதுக்கு தான் சொல்றேன், நாம பிரிஞ்சிருவோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே அசோக் தான் மீனாட்சி. இந்த பிரச்சனைலாம் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க லைஃப்ல இருக்கு மீனாட்சி. அசோக்கும் சிவாக்கும் இந்த பிரச்சனை பெருசாகி இப்ப இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இதுக்கு நீ எப்படி காரணமாக முடியும்? நீயே சொல்லு. இங்க பாரு மீனாட்சி, இந்த சொத்துலாம் போனதை நினைச்சு நான் ஒன்றும் வருத்தப்படல. ஆனா நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற பாரு, அதை என்னால தாங்கிக்க முடியல மீனாட்சி. எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு, கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க, நாளைக்கு ஊரே பேசும். அது மட்டும் உனக்கு சரியா மீனாட்சி? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா யோசிச்சுப்பாரு. இப்போ நீ என்னை விட்டு போயிட்டா மட்டும் போன சொத்தெல்லாம் திரும்பி வந்துருமா? ப்ராப்ளம் இஸ் ப்ராப்ளம் மீனாட்சி. இதெல்லாம் நீ இருக்கிறதுனால தான் நடக்குதுன்னு நினைச்சேன்னா அது உன்னோட கற்பனை. இந்த சொத்தெல்லாம் போயிட்டா கூட நான் திரும்ப சம்பாரிச்சு, ஆனா நீ என்னை விட்டு போயிட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் என் உயிரை என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் மீனாட்சி. என்ன வேணா நடக்கட்டும், நீதான் என் பொண்டாட்டி. இதை யாராலையும் மாத்த முடியாது. சக்தி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிருங்க. ஓகே மேடம். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே மேம். ஹாய் சக்தி, நல்லா இருக்கீங்களா? எங்க என்னோட உடன்பிறப்பு? ஹலோ சக்தி, உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என் கூட பிறந்த அண்ணா சிவா எங்க? ஆபீஸ்ல தானே இருக்கான். உள்ள இருக்காரு. எந்த கேபின்? லாஸ்ட் கேபின். தேங்க்யூ சக்தி. செந்தில், சொல்லுங்க மேடம். சீக்கிரமா சுந்தர் சாரையும் கார்த்திக் சாரையும் இங்க வர சொல்லுங்க. ரொம்ப அர்ஜென்ட். ஓகே மேடம். போங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஷூர், ஐ வில் கால் யூ பேக். யா. ஹாய் பிரதர். என்னாச்சு சக்தி? அர்ஜென்ட்டா வர சொன்ன. அசோக் இங்க வந்திருக்காரு. அவன் எதுக்கு இங்க வந்தான்? தெரியல, சிவா கேபின் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு நேரா உள்ள போயிட்டாரு. என்ன பிரதர் ஷாக் ஆயிட்ட? ஏய், உன்னை யாரா என் ஆபீஸ்க்குள்ள விட்டது? என்ன தைரியம் இருந்தா இங்க வருவ? சிவா சொன்ன கேளுங்க. ப்ளீஸ் அசோக், நீங்க போங்க ப்ளீஸ். ஏய் சிவா, சிவா, வெளில போடா. அசோக், நீங்க போங்க அசோக் ப்ளீஸ். இங்க இருந்து போயிரு அசோக். ஏய் சுந்தர், விடுடா. அவனை நீ கொல்லாம விட மாட்டேன். சரி பிரதர், நீ என்ன கொன்னுடு. ஆனா அதுக்கு முன்னால நான் சொல்ல வரது ஒரு 5 நிமிஷம் கேளு பிரதர். ஏய், நீ சொல்ற நான் என்னடா கேக்குறது? விடுடா சுந்தர். சிவா, என் மேல இவ்ளோ கோவத்தை காட்டுற நீ, இதே அளவு பாசத்தை என் மேல எப்போ காட்ட போறேன்னு தெரியல. டேய், அது இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. அசோக், எதுக்கு நீங்க வந்து இங்க வீணா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து போங்க. ஏய், இது எங்க அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கிற பிரச்சனை. நடுவுல யாரும் வரக்கூடாது. ஏய், யாரா உங்க அண்ணன்? ப்ளீஸ் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க சிவா. நீ இல்லன்னு சொல்றதான மட்டும் நம்ம வேற வேற ஆயிட மாட்டோம். எனக்கும் உனக்கும் ரத்த சம்மதம் இருக்கு. அது இப்போ சட்டப்பூர்வமா நிரூபணமாயிடுச்சு. ஏய், வாய் மூடுறியா இல்லையா? சொல்ல கேளுங்க. சிவா, அசோக், இப்போ எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஏங்க, அதெல்லாம் உண்ட சொல்ல அவசியம் இல்லைங்க. கோர்ட்டுக்கு போனதாலையும் சொத்தை ஜப்தி பண்ணதாலையும் என் மேல உனக்கு பயங்கர கோவம் இருக்குன்னு நல்லாவே தெரியும். ஆனா இதெல்லாம் நான் செஞ்சது சொத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, நீதான் என் அண்ணன் நிரூபிக்கிறதுக்காக. நான் யார் தெரியுமா? உன் கூட பிறந்த தம்பி, என் அண்ணன். நீ இருந்தோ யாரும் இல்லாத அனாதை மாதிரி இத்தனை நாள் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். இந்த சொத்து கித்து ஏதோ வேண்டாம், எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீயே வச்சுக்கோ. ஆனா அதுக்கு பதில் இவங்க எல்லாரும் விட்டுட்டு நீ என் கூட வந்துடணும். எனக்கு நீ அண்ணனா, உனக்கு நான் தம்பியா வாழணும். நம்ம சந்தோஷமா வாழ்றத பார்த்து நம்ம அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். அதுதான் என்னோட ஆசையோ கோரிக்கையோ.
சரின்னு சொல்லு, இப்பவே கையெழுத்து போட்டு தரேன். நீ என் கூட வந்துடுறியா? ஏய், நான் உன் கூட வரணுமா? அதுக்கு நான் செத்தா போவேண்டா. எங்க கையாண்டா என்கிட்ட வந்து வெளில வா. கேளு சிவா. டேய் சிவா, டேய். டேய் சிவா, என்னடா பண்ற? அசோக் எந்திரா. எந்திரா. ஏய், தள்ளுடா. என்ன தொடாத. தொட்டி நான் மரியாதை கிட்டுறோம். நீ முதல்ல வெளியே போடா. எங்க அண்ணன் மேல கோவப்பட காரணமே நீதான். எங்க அண்ணன் மனசுல மேல வெறுப்ப வச்சு என்ன வெறுக்க வச்சுட்டேடா. டேய் அசோக், அவசரப்படாத. நீ யாரா எங்க அண்ணன் தம்பி பிரச்சனைக்குள்ள? நீ எதுக்குடா வர? எங்க அம்மாக்கு பிறந்தவனா நீ? ஏய், டேய், சட்டையில இருந்து கைய வந்துடா. ஏய், இவனை பத்தி இன்னொரு வார்த்தை பேசுன உன்னை கொன்றுவேண்டா. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இவன் தான் என் தம்பி. ரத்த சம்பந்தம் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, என் கூட பிறந்தாலும் சரி பிறக்கலனாலும் சரி, இவன் தான்டா என் தம்பி. இவன் தான் என் சொந்தம். இவனோட அண்ணனா தான் நான் வாழ்வேன். இவனோட அண்ணனா தான் நான் சாவேன். இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் நான் அண்ணன். ஏய், இப்ப சொல்ற கேட்டுக்கோ. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எப்பவுமே நீ என் தம்பியும் கிடையாது, இருக்கவும் முடியாது. இப்போ கூட நீ இவனுக்காக தான் பேசுறல? இவனுக்காக சொந்த தம்பி இல்லைன்னு சொல்றியேடா. ஏய், இப்பதானே சொன்ன நீ என் தம்பி இல்லன்னு. இன்னொரு தடவை என் தம்பி நீ சொன்ன கொன்றுவ ரஸ்கல். நீ என் தம்பி இல்ல இல்ல இல்ல. சரி, போறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு போறேன். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் மட்டும் தான் உனக்காக வருவேன். இவங்க யாரும் வரமாட்டாங்க. அத மட்டும் நீ மறந்துடாத பிரதர். ஏய், இன்னொரு தடவை இங்க வந்து இந்த மாதிரி பேசணும்னு நினைச்ச என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல வெளில போடா. போடா. டேய் சிவா, கேளு சிவா. சிவா, வெளில போடா. இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி வந்த கொன்றுவேண்ட உன்னை. Get lost. அசோக். ச்சே. டேய் சிவா, நீ செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை சிவா. அசோக் உன் தம்பி இல்லைன்னு சொல்லிருக்கூடாதுடா. டேய் விட்றா. அவன் என் தம்பியே கிடையாது. நீ மட்டும்தான் என் தம்பி. நீ மட்டும்தான். இந்த சொத்து கித்து எதுவும் வேண்டாம். எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துடுற, நீயே வச்சுக்கோ. ஆனா அதுக்கு பதில் இவங்க எல்லாரும் விட்டுட்டு நீ என் கூட வந்துடணும். நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் மட்டும் தான் உனக்காக வருவேன். சிவா, சிவா சாப்பிட பாப்பா. ஏன் சாப்பிடாம இப்படி யோசிச்சுட்டு இருக்க? இது பாரு, உன்கிட்ட தான் சொல்றேன். முதல்ல வந்து சாப்பிடு வா. எதுவா இருந்தாலும் அப்புறம் யோசிச்சுக்கலாம். இத பாரு சிவா, எதெல்லாம் நடக்க கூடாது அதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. இனிமே அதை பத்தி யோசிச்சு என்ன பண்றது? நாங்க யோசிச்சா கூட பரவாயில்ல. பிராக்டிகலா எல்லாத்தையும் பாக்குற நீ எதுக்கு யோசிக்கிற? எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கிட்டு நீ முதல்ல சாப்பிட வா. அம்மா,
என்னை சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க இப்பெல்லாம் பேசுறீங்க. உண்மையிலே சொல்லுங்க, இந்த நிலைமையை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணலையாமா? அது எதுக்குடா இப்போ? நீ முதல்ல வந்து சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். பிராக்டிக்கலா யோசிக்கிற எனக்கே சமாதானம் தேவைப்படுதுமா. உங்களுக்கு எப்படி இருக்கும்? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். நீ முதல்ல சாப்பிடவா. என்னாலதான் நீங்களும் இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சிவா, இதெல்லாம் நடக்கணும்னு இருக்குடா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த டாபிக்கை இதோட விடுங்க. இல்லப்பா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அசோக் எல்லா சொத்தையும் தரேன்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பதிலா உங்க எல்லாருமே விட்டுட்டு நான் அவன் கூட வரணும்னு கண்டிஷன் போடுறான். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, நான் போட்டுமா?